ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஒரு பெருமூச்சான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்திலே இருக்கவங்க மகாநதிக்கு யார் தான் பேர். ஸோ காவேரிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் நிவின். ஸோ ரெண்டு பேர் மேலேயுமே நியாயம் இருக்கே. ஸோ யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கையில் இப்போ தான் வந்து அந்த எஸ்எஸ் மியூசிக் உடைய அந்த லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்வியூஸ் வந்து சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் இன்னைக்கு பிரவீன் பென்னட் சாருடைய இன்டர்வியூ. ஸோ இதுக்கான ஒரு சின்ன கிளிப், ஒரு ப்ரிவியூ மாதிரி வந்து நேற்று காமிச்சிருந்தாங்க. அங்கே அவர் சொன்ன ரீசன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அண்ட் காவேரி தான் பேர் அப்படின்றது கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. எஸ், அதுக்கான ஃபேன்ஸோடைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து விஜய் அண்ட் காவேரி தான் பேராக கொண்டு வரீங்க அப்படின்னா நிவின் அண்ட் காவேரிக்கு ஏன் அவ்வளோ பெரிய லவ் சீன் வச்சு நீங்கள் கொடுக்கணும்? அவ்வளோ பெரிய லவ் சீன்லாம் வச்சுட்டு இப்படி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சைட்லேருந்து கேட்கறதுக்கு பிரவீன் பென்னட் சாருடைய பதில் என்ன அப்படின்னா, அதான் என்னுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிட்டாரு. அதே போல் விஜய் அண்ட் காவேரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ்க்கும், அதாவது இப்போ வந்துட்டு என்னன்னா விஜய் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக லிட்டில் பிட் நெகட்டிவாக தான் இருக்கும் அவருடைய கேரக்டர். ஒருவேளை பாசிட்டிவாக மாறி எல்லாமே காவேரியை அனுசரித்து நடந்துக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்குமே பிடிச்சிடும் இல்லையா, எல்லா ஃபேன்ஸுமே மாறிடுவாங்க அந்த ஒரு டேர்னில். ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லாமே பாருங்களேன், இப்படி ஒரு பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன விதத்திலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும், எஸ் அப்கமிங்கில் நிறைய விஜய் அண்ட் காவேரியுடைய லவ் சீன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமான பேர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஒரு சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருந்தார். எஸ், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் தான் பேராக இருப்பாங்க. எனக்கு நானுமே எல்லா டைமும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய கேரக்டர் கூட்டிகிட்டு வந்து அசால்ட்டாக விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதே போல் இந்த சீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொதுவாக ஒரு சீரியல் மெயின் லீட்ஸ் இருக்காங்கன்னா செகண்டாக வர கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருப்பாங்க. மெயின் லீட்ஸ்க்கு மேரேஜ் முடிஞ்சிடும், செகண்ட் கேரக்டர் வந்துட்டு எப்படியாச்சும் அவங்களை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை வேற ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். பாரதி கண்ணம்மா சீசன் 1 நீங்கள் எடுத்துக்கோங்க, வெண்பா கேரக்டர் த்ரூ அவுட் தி நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்கும். பட் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. விஜயும் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான், நிவின்மே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான், காவேரியுமே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான். ஸோ இதனால தான் நம்ம ஆடியன்ஸ்குள்ள ஒரு குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ நிவின் கேரக்டர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விகளுமே இருக்கு. கண்டிப்பாக யமுனாவை தான் பேரா போடுவாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஸ்டார்டிங்ல வந்து நிவின் கேரக்டர் நெகட்டிவா மாற்றணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. பட் அதை மாற்ற வேண்டாமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதுவுமே ரிக்வெஸ்ட்மே கூட. ஏன்னா இப்போதைக்கு அந்த ஒரு கேரக்டர்லாம் வேண்டாம், பாசிட்டிவா போனாவே நல்லா இருக்கும். இப்போதைக்கு எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் வந்து நகர்த்திட்டு இருக்காங்க கதையை. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னாலே டிஆர்பியில் நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத மகாநதி டீமுக்கு. அதே போல் பிரவீன் பென்னட் சார் இவ்வளோ நாள் நல்லா அழகாக கொண்டு வந்திருக்காரு. நேற்று அந்த சொன்ன ஒரு இதுலையுமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல தான் எனக்கு வந்து பயமாகவே இருக்குது. ஏன்னா அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் தான் கொஞ்சம் சொதப்பிடுவார். ஸோ இந்த சீரியலில் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டுமே கூட. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனவே உங்களுக்கான கேள்விக்கான பதில் இன்னைக்கு கிடைச்சாச்சு. இன்னும் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈவினிங் வந்து எப்படி இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த அப்படி பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.